எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாகு தோப்பு காடு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பெரிய தோப்பில் வந்துட்டு பெரும்பாலும் பாகு தோப்பில் வந்துட்டு அதாவது பாக்கு மரத்தில் தேன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். தென்னை மரத்தில் எப்படி பாலை வெடிக்குது அதுமாதிரி பாக்கு மரத்துலேயும் பாலை வெடிங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு சில பேர் 2 பெட்டி 4 பெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். என்னங்க பூச்சி வந்துட்டு திடீர்னு கூட்டம் முடிஞ்சு போயிடுது, தேன் வச்சுருந்தா பிடிச்சிருக்குது, மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்காங்க. அப்படி பார்த்தா இந்த தோப்பில் நான் கிட்டத்தட்ட 80 பெட்டிக்கிட்டு வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் மொத்தம் இதுமாரி 27 தோப்பு இருக்குது. ஒவ்வொரு தோப்புலையும் 40 பெட்டிக்கு மேலே இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பேசிக் ட்ரைனிங் வச்சுக்கிட்டே வந்துட்டு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களையும் எப்படி பெட்டி வைக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய பெட்டியும் சரி அந்த சூழ்நிலையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கிறபடி தேன் கிடைக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இன்னும் அதிகமாக வந்துட்டு